வெல்கம் டு டெக் வீஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அவிட்டாவோட ஸ்மார்ட் பல்ப் எப்படி இருக்குது, அது கலர்ஃபுல்லாக 16 மில்லியன் கலர்ஸ் இருக்குன்றாங்க. அது ஃபுல்லாக எப்படி கொண்டு வர்றது, ஆப்பில் எப்படி ஒர்க் பண்ணுறது, அதை வச்சு கூகுள் அசிஸ்டண்ட்டில் எப்படி ஆட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறது, எப்படி வாய்ஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறது, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அவிட்டா ஸ்மார்ட் பல்பு அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் 250 ரூபா ரேஞ்சிலேருந்து 375 ரூபா ரேஞ்ச் வரைக்கும் விற்கிது. அதோட அமேசான் லிங்க்கை மேலே ஐ பட்டன், கீழே டிஸ்கிரிப்ஷன், ஃபஸ்ட் கமெண்ட் எல்லாத்துலையும் பின் பண்ணுறேன். தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். பார்சலும் அவ்வளோ சேஃப்டியாக பண்ணல, மேலே பில்லு அனுப்பிச்சு வச்சுருக்காங்க. இப்போ பல்பை பார்க்கலாம். வைஃபை, ப்ளூடூத் கண்ட்ரோல்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத்லாம் வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியுமா எனக்கு தெரியல. பிரைட்னஸ் கண்ட்ரோலு, 16 மில்லியன் கலர் ஆப்ஷன்ஸு, ஷெட்யூலர் டைமில் என்ன பில்ட் பண்ணிக்கலாம், ஆப் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ப்ரீசெட் சீன்ஸ் மூலமாக கலர் மாற்றி வர மாதிரி வச்சுக்கலாம். குரூப் டிவைஸில் எடுத்து டேன் ஆஃப் ஆல் லைட்ஸ் அப்படி கொடுத்தா எல்லா லைட்டும் சேர்ந்து ஆஃப் ஆகிற மாதிரி எல்லாமே குரூப்பாக பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக அதோட ஃபீச்சர்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இன்னும் நிறையவே இருக்குது. 850 லூமின்ஸ் பிரைட்னஸ் தரக்கூடியது. 1200 எம்ஆர்பி போட்டிருக்காங்க. 9 வாட் ஸ்மார்ட் பல்பு. இதில் ஒயிட்டில் மட்டும்தான் அந்த லூமின்ஸ் 850 கிடைக்கும். மற்ற கலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப செம்ம டல்லாக ஒரு 350 300 கிடைச்சாலே பெரிய விஷயம். 1 இயர் வேரண்டி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேக் இன் இந்தியா ப்ராடக்ட்டு. கூகுள் அசிஸ்டன்ட் கூடயும் அமேசான் அலெக்ஸா கூடயும் அது ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ளே ஸ்டோரில் அவிட்டா ஆப்ன்றதை டவுன்லோட் பண்ணிட்டு தான் அந்த ஸ்மார்ட் பல்பை கம்ப்ளீட்டாக நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். லைட்டாக சில வேலைகள் பார்த்துக்கிற, அதாவது ஆன் ஆஃப் பண்ண, டிம் பண்ண, வேறு கலர் மாற்ற, அப்புறம் இதுக்கெல்லாம் நம்ம கூகுள் அசிஸ்டண்ட்டையோ இல்லை அமேசான் அலெக்ஸாவோ யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அட்வான்ஸ்டாக நம்ம ஏதாவது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்மளுக்கு அவிட்டா ஆப் தேவை. இப்போ பல்பை வெளியே எடுத்து பார்த்துடலாம். காம்பினேஷனில் 16 மில்லியன் கலர் இதில் கொண்டு வந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு 12 கலர் தான் மேக்ஸிமம் எடுக்க முடியும். அதுலேயும் கிரே கலரில், பிளாக் கலரில், காப்பி கலரில், இன்னும் நிறைய கலர் இதில் கிடையாது. அதாவது டார்க் ஷேட் ஃபுல்லாமே இதில் இல்லை, லைட் கலர் மட்டும்தான் இருக்குது. அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 7-8 கலர் இதில் எடுக்கலாம். வைஃபை மட்டும் கொடுத்துட்டா உலகத்தில் எந்த மூலையிலேருந்து இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மற்ற டிவைஸில் இருக்க யூஸர் கைடை விட இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. இதில் கமெண்ட்ஸ் என்னென்ன பண்ணணும், என்னென்ன சின்ன சிம்பிள் வேலைகள்லாம் பண்ணணும், எப்படி இதை கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக படத்தோடய கொடுத்துருக்காங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப. கூகுள் அலெக்ஸாவில் வாய்ஸ் கமெண்ட் மூலமாக எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றதையும் அந்த வாய்ஸ் கமெண்ட்டையும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்மார்ட் பல்ப் வாங்கும் போதே இந்த மாதிரி ஒரு லைட்டு, அதாவது நீங்கள் நார்மல் பிரைட்டும் அப்புறம் லைட் எல்லோவும் இருக்கிற ஸ்மார்ட் பல்பை வாங்குறதுக்கு பதிலாக இந்த கலர் உள்ள லைட் வாங்கிட்டிங்கன்னா இதிலே லைட்டாக டிம் பண்ணிவிட்டு நம்ம வேறு கலர் மாற்றி கூட நைட் லேம்பாகவும் இதே பல்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிரைட் லைட்டாக நார்மல் லைட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாதாரண 9 வாட் எல்இடி பல்போட இந்த 9 வாட் ஸ்மார்ட் பல்பு ரொம்ப பெருசாகவே இருக்குது. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஆன் பண்ண உடனே டிம்மு பிரைட்டுன்னு மாற்றி எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ லைட்டில் ப்ராப்ளம் போல இருக்குது அப்படின்னு நினச்சோம்னா அப்புறமேட்டு தான் யூசர் கைடை படித்தா தெரியுது நம்ம கனெக்ஷனுக்காக அது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு. உங்கள்கிட்ட மோடம் இல்லைன்னா இன்னொரு மொபைலில் ஹாட்ஸ்பாட் போட்டுட்டு உங்கள் மொபைலில் அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே அதில் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது மூலமாக கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயே ஹாட்ஸ்பாட் போட்டு கூட நம்ம அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் தடவை மட்டும் இந்த மாதிரி பார்க்கணும். அவிட்டா ஸ்மார்ட் பல்ப் ஆப்பை, அவிட்டா ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து இப்போ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் இமெயில் அட்ரஸ், அப்புறம் அதுக்கு ஓடிபி அனுப்பும். அதை அடிச்சுட்டு அப்புறம் பாஸ்வேர்ட் அடிக்கணும். ப்ளே ஸ்டோரில் இந்த அவிட்டா ஆப்புக்கு 1.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி எந்த ஆப்பும் 1.5ல் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. டேட்டா கலெக்ட் பண்ணவா அப்படின்ற மாதிரி கேட்கும். அதெல்லாம் எடுத்து விட்டு நெக்ஸ்ட் கொடுத்து போயிருங்க. கோ டு ஆப். லொக்கேஷன், ப்ளூடூத்து, ஹாட்ஸ்பாட்டு, வைஃபை எல்லாத்தையுமே கேட்கும். அந்த கண்ட்ரோல் ஃபுல்லாக கொடுத்துருங்க. அப்புறம் ப்ளூடூத்தும் வைஃபையும் சேர்ந்த மாதிரி ஒரு பல்ப் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்படியே அது கிராஷ் ஆகி உட்காந்துரும். ப்ளே ஸ்டோரில் 5க்கு 1.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா இது எவ்வளோ ஒஸ்டான ஆப் அப்படின்றத இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உள்ளே போயிட்டு அதை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ண எவ்வளோ தடவை, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ட்ரை பண்ணேன். சுத்தமாக அது கனெக்டே ஆகலை. கனெக்ட் கொடுத்தாலே அப்படியே கிராஷ் ஆகி வெளியே ஓடிடுது. அதுக்கப்புறம் அவிட்டா ஆப்பில் உள்ள கீழே உள்ள ஒரு ரிவ்யூ படிக்கும் போது இதுக்கு பதிலாக நீங்கள் விப்ரோ ஸ்மார்ட் ஆப்பை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதாவது டிடிஎஃப் வாசன் யூஸ் பண்ணார்ல, ஜிபிஎஸ்க்கு ஒரே மாதிரி நாங்களே ஆப் க்ரியேட் பண்ணோன்னு சொல்லிட்டு வேறவங்க ஆப்பை எல்லாமே டிசைன் மட்டும் கலர் மட்டும் மாற்றிட்டு அதே ஆப்பை வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. எல்லாமே சைனீஸ் ஆப் தான். சேம் தான் இங்கே விப்ரோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவிட்டாவோட ஆப்பு மாதிரியே கலர் மட்டும் மாற்றிட்டு விப்ரோவில் யூஸ் பண்ணுறாங்க. சேம் சர்வராக இருக்கணும். அவிட்டாவில் போட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு இதுலேயும் போட்டேன். இதில் ஒர்க் ஆகலை. ஓகே, இதில் அதே மாதிரி தான் கண்ட்ரோல் நீங்கள் சேம் இதில் பார்த்துருந்துருப்பீங்க. அவிட்டா ஆப்பில் எப்படி கனெக்ட் பண்ணமோ அதே மாதிரி இதுலேயும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு புதுசாக சைன் அப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ப்ளூடூத் வைஃபை பல்பை அப்படியே கிளிக் பண்ணி உள்ளே போனோன்னா இந்த வைஃபையோட பாஸ்வேர்டு யூசர் நேம் கேட்கும். எந்த வைஃபையில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும், உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த வைஃபை யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் கொடுத்துட்டு கனெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே லோடிங் ஆகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம். இதை செய்யும் போது உங்கள் பல்ப் அப்படியே டிம் ஆகி பிரைட் ஆகணும். அப்படி ஆகலைன்னா ஒரு 5 தடவை லைட்டை போட்டு ஆஃப் பண்ணுங்கள். அதான் மெயின் சுவிட்சில் கரெக்டாக வெளியே வந்துருச்சு. திருப்பி நம்ம ரீட்ரை பண்ணுறோம்.
10 நொடிக்குள்ளேயே பல்பு வந்து அப்படியே டிம்மாய் பிரைட்டாக இருந்தது, அப்படியே பிரைட்லேயே நின்றுச்சு. ஆனால் கனெக்ட் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு உள்ளே வந்து பார்த்தோன்னா பல்பு உள்ளே ஏற்கனவே ஆட் ஆகிருந்துருக்கு. ஆப்பெல்லாம் அப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ஸ்மார்ட் பல்பு கம்ப்ளீட்டாக வந்து ஆப் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அவிட்டா பல்பு வந்து விப்ரோவோட ஆப் கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணுற கலர் ஃபுல்லாமே பல்பில் க்ளீனாக மாறுது. கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கலர் வருது. இது போக வந்து ஒயிட்டும் லைட் எல்லோவும் வருது. அதுக்கப்புறம் ஆப்புக்கு மேலே இருக்க அந்த ஸ்லைடர்லேயே வந்து 100%லேருந்து 1% வச்சுக்கலாம். 1% வச்சுன்னா நைட்லாம் போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது கலரில் செட் பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே டல்லாக தெரியுது. அப்புறம் ஒயிட்டுக்கும் லைட் எல்லோவுக்கும் தனி பேஜே கொடுத்துருக்காங்க. இதையும் டிம் பண்ணிக்கலாம். அப்புறம் பக்கத்து டேப்பில் சீன் இருக்குது, அதுக்கு பக்கத்து டேப்பில் மியூசிக்னு இருக்குது. இந்த 2 தான் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து கூகுள் அசிஸ்டன்ட்லையோ இல்லைன்னா அந்த அலெக்சாவில் யூஸ் பண்ண முடியாது. அந்த ஆப்பில் மட்டும்தான் அந்த கண்ட்ரோல் கிடைக்கும். கஸ்டமைஸ் பண்ணிட்டு ஒரு 8 கலர் வரைக்கும் மாறி வர மாதிரி பண்ணலாம். ஸ்மூத்தாக வர மாதிரியோ இல்லை ஃப்ளாஷ் அடிக்கிற மாதிரியோ இல்லை ஸ்டாட்டிக்காக ஒரே கலரில் இருக்க மாதிரி கூட இதை நம்ம செஞ்சுக்கலாம். பல்பு மெயினில் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணும் போது பிரைட் ஒயிட்டில் வரணும் அப்படின்ற மாதிரி ஆப்பில் டிஃபால்ட்டாக செட் பண்ணதுனால இந்த மாதிரி ஒயிட்லேயே வந்துடுது. அப்புறம் சாதாரண 9 வாட் பல்ப் மாதிரி இல்லாமல் இந்த பல்பு ஆன் ஆகிறதுக்கு ஒரு நொடி எடுத்துக்கிறது. பக்கத்து டேப்பில் மியூசிக் அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம மியூசிக் ப்ளே பண்ணிட்டு அது பக்கத்தில் வச்சிட்டாலும் போதும், இல்லை நம்மளே பாடினாலும் சரி, அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி அதுவே கலர் மாறிக்கிறது. உங்களுக்கு இதுலேயே வந்து டிஃபால்ட்டாக அந்த ஆப்லேயே வந்து கலர் தெரியுதுல, அதே கலர் வந்து உங்களுக்கு பல்ப்லேயும் வந்து பிளிங்க் ஆகும். அதுக்கடுத்து ஷெட்யூல் பண்ணுற மூலமாக குறிப்பிட்ட டைம் மட்டும் பல்ப் எரியணும், குறிப்பிட்ட டைம் ஆஃப் ஆகணும், குறிப்பிட்ட டயத்துலேருந்து குறிப்பிட்ட டைம் வரைக்கும் எரியணும், குறிப்பிட்ட நாள் மட்டும் எரியணும், குறிப்பிட்ட நாள் மட்டும் கரெக்டான கலரில் எரியணும், டிம்மில் எரியணும். இந்த மாதிரி ஃபுல் செட்டிங்ஸுமே அந்த ஒரு டேப் ஃபுல்லாக ஷெட்யூல்டு டேப் ஃபுல்லாக கொடுத்து வச்சுருக்காங்க. இஃப் தென் கண்டிஷன் கூட இருக்குது. இதில் ரேண்டம் டைமிங்கில் சைக்கிள் டைமிங், அதாவது குறிப்பிட்ட டைம் மட்டும் மாற்றி வர மாதிரி. அதே மாதிரி நைட் பிளானும் இதில் இருக்குது, வேக்கப் பிளானும் இருக்குது. இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைம் வந்து பல்பு வந்து அதுக்கேற்ற மாதிரி எரியும். மெயினில் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணும்போது எப்படி எந்த கலரில் எரியணும், டிஃபால்ட்டாக எரியணுமா இல்லை பழைய விட்ட கலரில் எரியணுமா, எல்லாமே இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். நம்ம நீங்கள் ஆப்பில் வந்து பல்பை ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி மெயினில் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணாலுமே வந்து பல்ப் எரியது கிடையாது. திருப்பி நீங்கள் ஆப்பில் ஆன் பண்ணும்போது தான் எரியும். அடுத்து கூகுள் அசிஸ்டன்ட்டில் எப்படி இந்த பல்பை ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கூகுள் அசிஸ்டன்ட்டில் ஆட் பண்ணால் தான் நம்ம வாய்ஸ் கண்ட்ரோல் மூலமாக அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த டிவைஸ்லேயே வந்து விப்ரோன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. விப்ரோன்னு தேடினா அது மட்டும்தான் அதை வந்து ஆட் பண்ண முடியும். ஏன்னா அந்த ஆப்புக்குள்ளே தான் நம்ம வந்து பல்பை ஆட் பண்ணி வச்சுருக்கோம். விப்ரோவில் போட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு இங்கே லாகின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஆத்தரைஸ்டுன்னு வரும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ பல்பு வந்து கூகுள் அசிஸ்டன்ட்டில் வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ டேன் ஆன் லைட், டேன் ஆன் பல்பு ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா அது ஆன் ஆகும். அந்த ஸ்மார்ட் பல்புக்கே கிளிக் பண்ணி போகும்போது அதில் கலர்ஸும் வருது. இது கலர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டாலும் போதும். அதே மாதிரி டிம்மு, பிரைட்டு எல்லாமே இதிலே நம்ம செட் பண்ணிக்கலாம். ஆப்புக்குள்ளே போக தேவையே இல்லை. ஆனால் ஆப்புக்குள்ளே வந்து சீன் ஒன்று வரும், கலர் மாறி பல்ப் எரியறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து மியூசிக் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்புக்குள்ளே போனோம்னா பாட்டு பாடுறதுக்கு ஏற்ற மாதிரி கலர் மாறுது. இதெல்லாம் ஆப்பில் மட்டும்தான் செய்ய முடியும். பல்போட டிஃபால்ட்டு பேர் ரொம்ப பெருசாக இருக்கும், அதனால் நீங்களே ஒரு பேர் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதில் ஏதாவது ரூமில் ஆட் பண்ணுறது, லிவிங் ரூமு இல்லை பெட்ரூம் அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கிங்கன்னா பெட்ரூமில் இருக்க லைட்லாம் ஆஃப் ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா பெட்ரூமில் இருக்க லைட் ஃபுல்லாகவுமே ஆஃப் ஆகும். வாய்ஸ் கண்ட்ரோல் மூலமாக டேன் ஆஃப் பண்ணுறது, டேன் ஆன் பண்ணுறது, கலர் மாற்றுறது, டிம் பண்ணுறது, பிரைட் பண்ணுறது எல்லாமே வந்து பேசிக் ஃபுல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். பர்சன்டேஜ் வகையில் நம்ம டிம் பண்ணுறது எல்லாமே இதில் வந்து கரெக்டாக சொன்னோம்னா கரெக்டாக ஆகுது. இது பல்போட 100% பிரைட்னஸ். அடுத்து 30%, இதுக்கு அடுத்து 0%. இந்த 0% ஒயிட்டில் வைக்கிறத விட வேறு கலரில் வச்சோம்னா நைட் லேம்புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப டல்லாக இருக்குது. இது சாதாரண 9 வாட் பல்போட பிரைட்னஸ். அடுத்து ஸ்மார்ட் பல்போட பிரைட்னஸ் எப்படின்னு பார்க்கலாம். இது ஸ்மார்ட் பல்போட பிரைட்னஸ். நார்மல் பல்போட இந்த ஸ்மார்ட் பல்பில் பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த ஷேடோவை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த பல்பு உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம். ஃபஸ்ட்டு தடவை ஆட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஈஸியாக தான் இருக்குது. அதோட அமேசான் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்க, தேவைப்படும் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே டெக் வீஸ் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.